வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட 65வது மேட்ச்சு ஆர்ஆருக்கும் பிபிகேஎஸ்க்கு இடையில் நடக்குது. பரஸ்பரா கிரிக்கெட் ஸ்டேடியம் கவுஹாத்தியில் இந்த மேட்ச் நடக்குது. ஓகே, லாஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ எல்எஸ்ஜி மேபி வின் பண்ணால் ஒரு சான்சஸ் இருக்கும். ஸோ அதர்வைஸ் கொஞ்சம் டஃப் திங்காக இருக்கும். அவங்களோட ரன் ரேட் மோசமாக இருக்குது. ஸோ அப்போது சிஎஸ்கே, ஆர்சிபி இந்த 2 டீமுக்குள்ள விளையாடுற டீம் எந்த டீமுக்கோ அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 4வது டீமாக அல்லது 3வது டீமாக பங்கு பெற அப்படின்னு. ஸோ டிசி வின் பண்ணிடுச்சு. இது ஒரு சின்ன ஒரு ப்ரெஷரை குறைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போது ஆர்சிபிக்கு ஆகட்டும், சிஎஸ்கேக்கு ஆகட்டும். ஸோ வின் பண்ணுனா ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ரைட், ஓகே, இது ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு மகிழ்ச்சியான விஷயம். சிஎஸ்கே போனாலும் நமக்கு ஓகே தான். ஆர்சிபி இது வரைக்கும் எந்த கப்பும் எடுக்கலை. ஸோ மேபி ஒரு சான்சஸ் எடுக்கலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ இன்றைக்கி மேட்ச்சுக்கான ப்ரெடிஷன் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் மேட்ச் நடந்த விஷயங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. 9 கிரெடிட்டில் ஏதாவது ஒரு பிளேயர் அல்லது 2 பிளேயர் கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் டபுள் பிளேயர்ஸ் இருந்த இடம் எதுவுமே வரலை நேற்று. குல்தீப் யாதவ், ராகுல் 2 பேரும் வரலை. அதே மாதிரி ஜெயபிரகாஷ் மெக்கருக்கு, கலீல் அகமது இந்த 2 பேரும் இருந்தாங்க 8 கிரெடிட்டில். இந்த 2 பேருமே வரலை. இது வரைக்கும் டபுள் கிரெடிட் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். நேற்று மேட்ச் பார்த்திங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக மாறி இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் பேஸில் பிளேயர்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் வெரி வெரி அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று மேட்சஸ் நடந்திருந்தது. ஸோ எதிர்பார்த்த பிளேயர்ஸ் யாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஷாந்த் சர்மா, ஸோ இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தோம். அதாவது இம்பேக்ட் பிளேயர் வரும்போது அந்த டீம் வந்து வின் பண்ணுது. ஸோ எந்த டீமில் இம்பேக்ட் வர்றாங்களோ அவங்க வின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏறத்தாழ இஷாந்த் சர்மா முதல் விக்கெட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டிசி பக்கம் வின்னிங் திரும்பியாச்சு. ஓகே, ஸோ இது நோட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பட்டோனி ப்ளே பண்ணியிருந்தால் வாய்ப்பு இருந்திருக்கும். பட் பட்டோனிக்கு முன்னாடியே இஷாந்த் சர்மா விக்கெட் எடுத்து மறுபடியும் செகண்ட் விக்கெட்டும் வந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிசி வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் இம்பேக்ட் பிளேயரை ஃபிட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். பட் யார் இம்பேக்டில் வரப்போகிறா அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியராக தெரியணும். ஓகேங்களா, அந்த ஒரு விஷயத்தை இதில் நோட் பண்ணிக்கங்க. இம்பேக்ட் பிளேயர் இம்பேக்ட் பண்ணும்போது அந்த டீம் வின் பண்ணுறாங்க. ஸோ அதை முன்னாடியே திங்க் பண்ணி கொஞ்சம் டீம் மேக் பண்ணால் பெட்டராக கொஞ்சம் ஓரளவுக்கு ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, இன்றைக்கி மேட்ச்சில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது 2 டீம்லேயுமே. பட்லர் அன்அவைலபிள், அதே மாதிரி பிபிகேசியை பொறுத்துக்கு லிவிங்ஸ்டோன் அன்அவைலபிள். ஸோ ஆல்ரெடி ஆர்ஆர் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபாரின் பிளேயர்ஸ் குறைவாக வச்சு தான் ப்ளே பண்ணாங்க. 3 பிளேயர் மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச்சுக்கு இன்னொரு ஃபாரின் பிளேயர் அன்அவைலபிள் அப்படிங்கும்போது எந்தெந்த பிளேயர்ஸ் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை சின்னதாக பார்த்துட்டு அதே மாதிரி பிபிகேஎஸில் என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அட் டைம் லெவல் நம்ம யூகிக்கிறது மாறலாம். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதாவது விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு வர்றது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் பட்லருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக டிகேசி உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். டாம் ஹோல்டர் ஹார்ட்மோர் வந்து உள்ளே வர வாய்ப்பு இருக்கலாம். ஒரு சான்ஸ் இருக்குது, 1. ஸோ அப்போது இன்னொரு சான்ஸ் எப்படின்னா ஹெட்மயர், ரோவன் பவல் இருக்காங்க. இது வந்து பட்லருக்கு ஓவரா அப்படிங்கிற மாதிரி ஃபிட் பண்ணுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். அது டவுட்டாக இருக்கும். இப்போ டிகேசிக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஃபீல் வருது. ஸோ டிகேசி இன்றைக்கி ப்ளே பண்ண ஒரு சான்ஸ் இருக்கும், 1. அல்லது இந்தியன் ஓப்பனர்ஸில் யாராவது இப்போ ஜூரல் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் டொமஸ்டிக்கில். ஸோ ஜூரலை ஓப்பன் பண்ண வச்சுட்டு ஹெட்மயரை மேபி உள்ளே கொண்டு வரலாம். ஹெட்மயர் அல்லது ரோமன் பவலை. ஸோ அதுக்கு யாருக்கு ஓவராக கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராக அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஒரு பிளேயரே ஷார்ட் ஆகும். அந்த இடத்துல ஹெட்மயர் உள்ளே கொண்டு வரலாம். இப்போ பட்லர் இல்லை, ஸோ அதுக்கு பொதுவாக ஹெட்மயர் உள்ளே கொண்டு வராங்க. பட் டவுன் வந்து ஹெட்மயர் கீழே தான் இருப்பார். இப்போ ஜூரல் ஓப்பன் பண்ணுறக்கோ இல்லை ஃபராக் ஓப்பன் பண்ணுறக்கோ ஒரு வாய்ப்பு ஏற்படலாம். ஸோ இது ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் உள்ளே வர வாய்ப்பு இருக்கலாம். ஹெட்மயர் அல்லது ரோமன் பவல் உள்ளே வச்சுக்கிட்டு ஜூரல் ஓப்பன் பண்ண வைக்கலாம் ஒரு சான்ஸ், அல்லது பராக், ஜூரல் அல்லது பராக், இது ஒரு அமைப்பு இருக்குது. இல்லை டிகேசி உள்ளே கொண்டு வர்றாங்க அப்படிங்கும் பட்சத்தில் டைரெக்டாக டிகேசியும் ஜெய்ஸ்வாலும் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ரெஷர் இல்லை. ஆர்ஆருக்கு ஆல்ரெடி குவாலிஃபைடு தான்.
ஸோ டாப் 2ல் முடிக்கணும், கம்ஃபர்ட் ஜோனில் முடிக்கணும் அப்படிங்கிற இடத்துல வின் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஆர்ஆருக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ மற்றபடி பெரிய சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற பிளேயர்ஸ் யாராருன்னா, ஒரு பிளேயர் ஷார்ட் ஆகுறாங்க, அந்த இடத்த டாம் ஹோல்டரோ ஹெட்மயரோ ஃபில் பண்ணுவாங்க. ஓகே. ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா எஸ் துபே இதில் நம்ம சொன்ன துருவ் ஓப்பன் பண்ணுவாருன்னு சொன்னோம். ஸோ அந்த இடத்துல வந்து டாம் ஹோல்டர் உள்ள கொண்டு வந்து ஜூரலுக்கு பொதுவாக கூட ஹெட்மயரோ ரோமன் போலோ உள்ளே வரலாம். ஸோ இந்த ஒரு அமைப்பு இருக்கலாம். அடுத்து பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னா, லிவிங்ஸ்டோனுக்கு ஓவராக கிறிஸ் ஒர்க்ஸ் உள்ள வர கொஞ்சம் வாய்ப்பு அதிகம். இல்லை ஃபாரினர்ஸ் குறைவாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரிஷி தவான் திரும்ப உள்ளே வரலாம். ஸோ இந்த 2 இடத்துல பிபிகேஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இவ்வளோ தான் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு. அது தாண்டி ஒரு சில சேஞ்சஸும் இருக்கலாம். மேபி பிபிகேஎஸ் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஸோ சில பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினச்சாங்கன்னா வேறு விதமான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஸோ இது பெருசாக கணிக்க முடியாது பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இன்றைக்கி கிரெடிட் பேஸ் அமைப்பில் பார்த்துக்கலாம். 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் மட்டும்தான் 2 பிளேயர் ப்ளஸ் விக்கெட் கீப்பிங்கில் சஞ்சு சாம்சன் 3 பிளேயர் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் எந்த பிளேயருமே வரலை. ஸோ இப்படி 3 பிளேயர் இருக்கும்போது நாம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். ஒரு மேட்ச்சு நடந்திருந்தது இல்லையா, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் இன்னான விஷயம் நடந்திருந்தது. ஆனால் இன்றைக்கி மேட்ச்சு லாஸ்ட் மேட்ச் 2 பேருத்தில் ஒருத்தர் கூட வரலை அப்படிங்கும்போது இந்த 3 பிளேயர் இருக்கிற ஆக்சுவலாக இது வரைக்கும் 3 பிளேயர் இருந்த இடத்துல ஒரு பிளேயர் தான் வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு அமைப்பு ஒன்று, அந்த வகையாக யோசிக்கணும். இன்னொன்று பார்த்தோம்னா 9 கிரெடிட்டில் லாஸ்ட் மேட்ச் யாருமே வரலை அப்படிங்கும்போது 2 பிளேயராக வர வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு திங்கிங் இருக்குது. பட் 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. ஒரு இன்னிங்ஸை பேஸ் பண்ணி யோசிச்சிங்கன்னா சஞ்சு ஹர்ஷர் பட்டேல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உள்ளே வரும். ஓகேங்களா. ஸோ இல்லை பேசிக்காக யோசிச்சிங்க அப்படின்னா வேறு ஒரு 2 பிளேயர் எடுக்கிற மாதிரி வரும். ஒரே ஒரு பிளேயர் அப்படிங்கிறது இந்த இடத்துல மேபி சான்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம். சஞ்சு ஆர் சஹல் அப்படிங்கிற மாதிரி போகணும். அல்லது 2 பிளேயர்னு யோசித்தா சஞ்சு ஹர்ஷர் பட்டேல் இந்த மாதிரி அமைப்பில் போகலாம். சரிங்களா. இந்த 2 அமைப்புக்கு வாய்ப்பு. இது சின்னதாக ஒரு கன்ஃபியூஸை கொடுக்குற விஷயந்தான். கொஞ்சம் சேஃப் ஜோனில் எடுத்துக்கிறது இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் பெட்டர். ஓகேங்களா. ஸோ 3 பிளேயர் அப்படியே வந்துடுவாங்களா அப்படின்னா அதுவும் டவுட்டு தான். ஏன்னா 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன குழப்பமான விஷயம் இந்த மேட்ச்சுக்கு இருக்குது. ஓகே, மற்ற அமைப்புகளை பர்சன்டேஜ் அமைப்பு வச்சு பார்க்கும்போது நீங்கள் எப்படி ட்ராப் பண்ணலான்னு பண்ணிக்கலாம். 2 9 கிரெடிட் பவுலரில் இருக்கும்போது ட்ராப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதை மட்டும் இன் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது 8.5 பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், ரியான் பராக், சாம் கரன், போல்ட். ஸோ இந்த 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த 4 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயர்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். இப்போது லாஸ்ட் மேட்சஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க எந்த அமைப்பில் வந்திருக்குன்னு. லாஸ்ட் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பிளேயர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம கேப்டன்சி மெட்டீரியலுக்கு கீப்பிங், பவுலிங் இப்படி தான் கொடுத்துருந்தோம். பட் பேட்டிங்கில் தான் கேப்டன் வந்திருக்கு. பேட்டிங்கில் பவுல் பண்ணது மூலியமாக தான் ஸ்டப்ஸு கேப்டன். ஸோ பவுல் பண்ணலை அப்படிங்கும்போது மாறி இருக்கும். பேட்டிங் கேட்டகரியில் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பட் இது அன்எக்ஸ்பெக்டட், ஸ்டப்ஸு பவுல் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கல இது வரைக்கும். ஓகேங்களா. பட் அந்த கிரெடிட் பேஸ் அமைப்பில் கேப்டன் வரணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த 2 ப்ராசஸில் தான் உங்களுக்கு பிளேயர்ஸ் அதிகமாக வந்திருப்பாங்க. 8.5ல் 4 பிளேயர். அதே மாதிரி ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு பிளேயர் எடுக்கும்போது 4 பிளேயர் வரைக்கும் 8.5ல் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே 9 கிரெடிட்டில் ஒரு பிளேயர் நீங்கள் தப்பாக எடுத்திருந்தா கூட, குல்தீப் ராகுல் யாராவது ஒரு பிளேயர் எடுத்திருந்தா கூட இந்த இடத்துல 4 பிளேயரை நீங்கள் எடுத்திருப்பீங்க. அதாவது 8.5ல் ஸ்டோனிஸை தவிர எல்லாருமே உள்ளே வந்திருந்தாங்க. அதே போல் 7.5லேயும் 3 பிளேயர். ஸோ இங்கே அதிகமாக வரும்போது அங்கே கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அங்கே 3 பிளேயர் வந்திருந்தாங்க. சரிங்களா. ஸோ இது யூஸ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும். ஓகே, இங்கேருந்து 4 பிளேயரில் ஒரு மினிமம் ஒரு 2 பிளேயர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். 3 பிளேயர் கொண்டு போகிறதுனாலும் கொண்டு போகலாம். ஏன்னா 9 கிரெடிட்டில் கன்ஃபியூஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து 8.5 பிளேயர்ஸ் வர மாதிரி இருக்கலாம். வழக்கம் போல் ஒரே ஒரு பிளேயர் தான் 9ல் வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 8.5ல் 3 பிளேயர் வரைக்கும் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது 8 கிரேடை பொறுத்த வரைக்கும் ஏ சிங், சந்தீப் சர்மா,
ஜானி பெரிஸ்டோ. ஸோ 3 பிளேயர் இருக்காங்க. 3 பிளேயர்லேருந்து ஸோ இந்த இடம் 9 கிரெடிட் 2 இடமும் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 இடத்துலையும் ஒரு பிளேயர் அல்லது ஒரு இடத்துல 2 பிளேயர், ஒரு இடத்துல ஒரு பிளேயர் இப்படி அமைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்தது 7.5. இங்கே பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இங்கேருந்து பிளேயர்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கி மேட்ச்சுக்கு. ப்ளஸ் இங்கே தான் ஒருவேளை ஹெட்மயர் உள்ளே வந்தாலும் ஸோ இன்னொரு பிளேயர் எச்சாக வாய்ப்பு இருக்கும். ரோமன் பவுல் உள்ளே வந்தாலும் இன்னொரு பிளேயர் எச்சாக வாய்ப்பு இருக்கும். அப்போ மோஸ்ட் சான்ஸ் இந்த கிரெடிட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர அதிக சான்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் ப்ளஸ் எஸ்எலுக்கு நிறைய பேர் ஐடியா கேட்டிங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல இருக்கிற லோ பிக் பிளேயர்ஸ் உள்ளே வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். இன்னொரு பிளேயரை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஹெட்மயர் உள்ளே வருவார் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஏன்னா ஒரு பிளேயர் ஷார்ட் ஆகுது அப்படிங்கிற இடத்துல ஹெட்மயரோ அல்லது ரோமன் பவுலோ ஸோ ஏதாவது ஒரு பிளேயர் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அந்த பிளேயர் நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போதைக்கு நம்ம ஹெட்மயர் எடுத்துருக்கோம் உள்ளே. ஒருவேளை இந்த இடத்துக்கு ரோமன் பவுலோ அப்படி மாறினாலும் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 5 பிளேயர் இருக்க வாய்ப்பு அதிகம்தான் இந்த கிரெடிட்டில். ஸோ இங்கிருந்து பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும். அப்படின்னா 3 பிளேயர் மினிமம் உள்ளே வர சான்ஸ் இருக்கும். இதில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லோரும் லோ பிக் பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம். ராகுல் சஹர், ஆவேஸ் கான், அஸ்வின், ஹெட்மயர் இந்த 4 பிளேயரும் லோ பிக் பிளேயர்ஸ். ஸோ ஒரே ஒரு ஹை பிக்கு. ஸோ இந்த 4லேருந்து மேபி 2 பிளேயர் கூட உள்ளே வர சான்சஸ் இருக்கலாம். ஸோ அப்போ லோ பிக் பிளேயரை இங்கிருந்து சரியாக எடுத்துட்டிங்கன்னா எஸ்எல் மாதிரியான ஸ்மால் லீக்குக்கு அதிகப்படியான வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே. அடுத்தது 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் பேசிங் ரிலி ரோசோ. ஸோ இந்த இடத்துலையும் அதே விஷயந்தான். டாம் ஹோல்டர் வந்தார்னா அதை கணக்கில் எடுத்துக்கோங்க. அடுத்தது என்பர்ஜர். என்பர்ஜர் இம்பேக்டில் இருக்காரா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. ஓகே. பீசிங் அஸ்வின் மிஸ் பண்ணணும், சாரி. ஓகே. ஒரு 3 பிளேயர் இருக்காங்க. ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கலாம். 3 இடத்துல ஒரு 3 பிளேயர் அப்படிங்கிறது இருக்குது. இது மாறும். இப்போ டிகேசி மேபி உள்ளே வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ பட்லருக்கு பொதுவாக ஸோ அதை செக் பண்ணிக்கங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் 2 பிளேயர் வரைக்கும் உள்ளே எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து 6.5 ப்ளோ அப்படிங்கிற பிளேயர்ஸில் 1 or 2 பிளேயர்ஸ் இந்த மேட்ச் வர வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் வந்திருந்தாங்க. பட் திரும்பவும் இந்த மேட்ச்சு மினிமம் ஒரு பிளேயருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ மேபி அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேருந்து பிளேயர்ஸ் ட்ராப் பண்ண வாய்ப்பு இருக்கும். இந்த மேட்ச்சை செக் பண்ணிக்கணும் ஆன் டைமில். கவேரப்பா. ஸோ ஓக்ஸ் உள்ளே வருவார். ஸோ இப்போ இது கொஞ்சம் இப்படி தான் எடுத்திருக்கோம். ஆன் டைமில் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா பிளேயர்ஸ் இல்லை அப்படிங்கும்போது 11 பிளேயர்ஸ் கவுண்ட் ஆகலை அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கும். த்ரூ ஜூரல், எஸ் துபே, ஜே சர்மா, ஏ சர்மா, காவேரப்பா, கிறிஸ் ஓக்ஸ். ஸோ 6 பிளேயர் இருக்காங்க. 1 or 2 பிளேயர்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பேட்டிங்கில் இந்த பிளேயர்ஸ் ப்ளே பண்ணும் பட்சத்தில் ஸோ இப்போதைக்கு லெவலில் இருக்கிற பிளேயர்ஸ் தான் இந்த 3 பேருமே. ஸோ ஒரு பிளேயர் மஸ்ட்டாக உள்ளே வர வாய்ப்பு இருக்கும் கம்பல்சரி. இதில் ஒரு பிளேயரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்து தான் நம்ம இந்த 2 பிளேயருக்கு கூட இன்றைக்கி வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. கிறிஸ் ஓக்ஸ், காவேரப்பா இவங்க ப்ளே பண்ணாத பட்சத்தில் ஒரே பிளேயரோட நிற்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து மினிமம் ஒரு பிளேயர், மேக்ஸிமம் 2 பிளேயர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் கண்டிப்பாக அந்த மேட்ச்சுக்கு செக் பண்ண முடியாது. வீடியோ இன்கம்ப்ளீட்டான வீடியோ அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பர்சன்டேஜ் ஏகதேசமாக நிறைய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹை பிக்கு மட்டும் பார்த்துக்குவோம் இந்த சமயத்தில். இப்போ அது மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பண்ண முடியும். ஸோ சரியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான், சரியாக கொடுக்க முடிகிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம வீடியோவில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நம்ம வீடியோ சில நேரங்களில் ஷார்ட்டாக இருக்கும். அதனால் வியூஸ் குறையும். அன்சப்ஸ்கிரைபர் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்படி கூட விஷயங்கள் நடக்கலாம். பட் லேட்டாக வீடியோ வர்றதும் ப்ளஸ் இருக்கிற விஷயங்களை சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். குழப்பமான விஷயங்கள் வேண்டியதில்லை. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறோம். அதனால் சில நேரங்களில் ஷார்ட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 பிளேயர் இருக்காங்க 75 எபோவில். லாஸ்ட் மேட்ச்சை செக் பண்ணுங்கள். டோட்டலாக லாஸ்ட் மேட்ச்சும் கிட்டத்தட்ட 6 பிளேயர் தான் இருந்தாங்க. 2 பிளேயர்
அப்படிங்கிறதா இன்னும் இருந்தது. ஜெயபிரகாஷ், குல்தீப் யாதவ், ஸ்டோனிஸ், ராகுல் இவங்க எல்லாமே மிஸ்ஸு. அக்சர் பட்டேல், ரிஷப் பண்ட் வின்னிங்கான டீமில் இருந்த பிளேயர்ஸ் மட்டுமே உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச்சுக்கு 3 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். வின்னிங் டீமில், லாசிங் டீமில் 1. ஸோ அந்த மாதிரி அமையலாம். வின்னிங் டீமில் 2, லாசிங் பிளேயரில் 1, இல்லை வின்னிங் டீமில் இருக்கிற 3 பிளேயர். ஸோ இந்த 2 அமைப்புக்கும் வாய்ப்பு இருக்கும். மினிமம் 3 பிளேயர், மேக்ஸிமம் 4 பிளேயர். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப குறைவாக வந்திருக்கிறது. ஸோ ஒரு 4 பிளேயருக்கான அமைப்பும் ஏற்படலாம். ஓகேங்களா? இந்த 2 அமைப்பில் இங்கேருந்து பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேயர்ஸை ஃபிட் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? மற்ற கிரெடிட் எதுவுமே, மற்ற பர்சன்டேஜ் எதுவுமே நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. இப்போ டாப் கேப்டன், டாப் விசி பார்த்துக்கலாம். இதில் கிரெடிட்டில் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள், கிரெடிட்டில் நம்ம சொன்னோம் இல்லையா, கிரெடிட்டை பேஸ் பண்ணி கேப்டன் எடுக்கிறதும் ஒரு ரகம். அதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. எந்த கிரெடிட்டில் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டும் நீங்கள் கேப்டன் சூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒன்று. அதில் கேட்டகரி பேஸில் நம்ம ஸ்டப் பண்ணுற விஷயங்கள், கேட்டகரி பேஸில் நம்ம குறைக்கிறோம். ஸோ அதை வச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். டாப் கேப்டன் சஞ்சு சாம்சன், டாப் விசி சாம் கரன். ஸோ அது இப்படி தான் இருக்குது. விக்கெட் கீப்பிங்கில் கேப்டன் இருக்கும் பட்சத்தில் ஆல்ரவுண்டருக்கும் கேப்டன் வாய்ப்பு உண்டு. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது பவுலர்ஸ் இல்லாமல் ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர், பேட்டர். ஸோ இது வந்து பேசிக்காக லாஜிக்காக நம்ம பார்க்குற விஷயம். ஓகே, இப்போ கிரெடிட் அமைப்பில் ஸோ இப்போ சொல்லிட்டோம். இது கேட்டகரி பேஸில் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஒன்று இந்த அமைப்பை ஃபாலோ பண்ணணும், தொடர்ச்சியாக ஏதோ ஒரு அமைப்பு ஃபாலோ பண்ணணும். நேற்று வந்து இந்த லாஜிக்காக யூஸ் பண்ணுற விஷயத்தை பண்ணும்போது பேட்டிங்க்கு கேப்டன் போக மாட்டோம். ஓகே, மிஸ் ஆகிருக்கும். பட் அடுத்த மேட்ச் வந்து உட்காரும் ஒன்று. சரி, அது பார்த்துக்குங்க. இப்போ கிரெடிட் அமைப்பில் கேப்டன்சி ரீசெண்டாக வருது அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு ஹெட்மயர் இல்லாமல் இருக்கார். இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதனால தான் அங்கே 5 பிளேயர் அப்படின்னு காட்டியிருக்கோம். இது லைனப் வந்ததுக்கப்புறம் அதை செக் பண்ணுங்கள். இப்போதைக்கு அதில் அதிகமாக இருக்கிற பிளேயர்ஸை மட்டும் நாம் எடுப்போம். இப்போ இங்கே ஜெய்ஸ்வால் இருக்கார், இங்கே ரியான் பராக் இருக்கார். 8.5ல் 4 பிளேயர். ஸோ அதை தான் எடுக்கிறோம். ட்ரெண்ட் போல்ட்டு, சாம் கரன். ஸோ இந்த 4 பிளேயர் ப்ளஸ் அதுக்கப்புறம் அதிகமான பிளேயர்ஸ் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்துட்டா 7.5 அஸ்வின். ஸோ ஹெட்மயர் எடுக்க வேணாம், நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க. ஆவேஸ் கான், எஸ் சிங், ராகுல் சஹார். ஸோ இந்த பிளேயர்ஸ். ஸோ இப்போ நம்ம கேப்டன்ஸ் எங்கே வாய்ப்பு இருக்குன்னா இந்த 2 கேட்டகரிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிறோம். இந்த கேட்டகரி இதையும் ஸ்டப் பண்ணுறீங்க, ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்டன் வாய்ப்பு இந்த பிளேயர்ஸ்குள்ளே வர மாதிரி வந்துடும். சரிங்களா? இதை தாண்டி போகும்போது தான் இங்கே வரும். ஆன் டைமில் இருக்கிற சேஞ்சஸை பார்த்து ஃபிட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு கிரெடிட் பேஸ்லேயும் கேப்டன்சி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற பேஸ்லேயும் பார்த்தா இந்த 5 பிளேயருக்குள்ளே வாய்ப்புகள் இருக்கலாம். இப்படி கூட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு மேட்ச் மிஸ் ஆகும், பட் அடுத்த மேட்ச்சிலிருந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ ஒரு 4 மேட்ச்சில் 2 மேட்ச் உங்களுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். ஸோ இப்படி ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், பெட்டர் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவிலும் அந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் சொல்கிறோம். அதில் உங்களுக்கு பெஸ்ட்டு எதுவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.